கர்த்தருடைய நாமத்தினால உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால ஹோலி அனாயிண்டிங் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வல்லமையும் உங்களுக்கு புதிதா காணப்பட போகுது. எத்தனை பேருடைய முகம் அழகாகணும்னு ஆசையாக இருக்கிறீங்க? எல்லாருடைய முகம் அழகாகணும் ஆசை தான் இல்லை? ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோன்னா, மனிதனுடைய குணாதிசயம் சாதாரணமாக தன்னை காட்டிலும் வேற யாராவது நல்ல சாரி கட்டிட்டா உடனே இங்கே போறாம, தன்னை காட்டிலும் வேற யாராவது அழகாயிட்டா ஒரு குறை சொல்கிறோம். ஆனால் இப்போ இந்த அபிஷேகம் என்ன பண்ண போகுது தெரியுமா? எல்லாரையும் அழகாக்க போகுது. எல்லாருடைய முகங்களும் அழகாகும். ஆமென். சொல்லுங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி, மேலறையின் அனுபவம் இருக்க, இது பலத்த வல்லமையை கொடுக்கிற ஒரு சக்தி. இப்போ ஹோலி அனாயிண்டிங் நிகழ்ச்சிகளில் மேலறையில் புறப்பட்ட ஒரு சக்தியை தான் நம்ம அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த த அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. இப்போவும் நம்ம வல்லமைக்கு மேலே வல்லமை. சொல்லுங்க. மேலே வல்லமைக்கு மேலே வல்லமை, மேலே மேலே. ஆமென். கர்த்தர் சொன்னார், மோசேயை பார்த்து சீனாய் மலையில ஏறி வா சொன்னாரா? நம்ம ஏறணும். ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்க முடியாது, ஏறணும். நம்ம மேலே 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 ஏறணும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரில. போன ஹோலி அனாயிண்டிங் நிகழ்ச்சிகளை சாரிபாத் விதவியுடைய வீட்டில் அந்த கொஞ்சம் எண்ணெய் அதிகரிக்க ஆரம்பித்தது. சொல்லுங்க எல்லாரும். மேலே மேலே வந்திருக்கணும்ல. சின்ன வயசில் எத்தனை பேர் ஒரு காகம் தண்ணிக்காக பறந்து பறந்து அலைஞ்சுதான் கேட்டிருக்கீங்களா? தலையாட்டுறதை பார்த்தாலே தெரியுது. நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க, சின்ன வயசில் கேட்டிருப்பீங்க. ஏன் இப்போவும் உங்கள் அம்மா அல்லது உங்கள் வீட்டில் இந்த கதையை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஒரு காகம் தண்ணிக்காக அலைஞ்சுதான், கடைசியில் ஒரு பானையில் தண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சதான். எட்டி பார்த்துச்சான், ஐயோ தண்ணியை எடுக்க முடியல, குடிக்க முடியல. சுற்று முற்றும் பார்த்துச்சான். இன்னைக்கு காகத்துக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லை. சில நேரத்தில் கொண்டு வந்து கல்லை கொண்டு வந்து போட்டுச்சான். அப்படியே இன்ச் பை இன்ச் மேலே வந்துச்சான். ஆனால் நிச்சயமாக அது அந்த தண்ணி அடியில் இருந்திருக்கு, அது கொஞ்சம் மேலே இருந்திருக்கணும் அந்த கதையில். இப்போ தண்ணி மேலே வந்துச்சு, காகம் குடிச்சது, பறந்துச்சு. இப்போ சாரிபாத் விதவியினுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கலசத்தில் இந்த காகம் பார்த்த வண்ணமா தண்ணி இருந்திருக்குமா? அளவு சொல்கிறேன். தண்ணி அங்கே காகத்துக்கு ஜாஸ்தியாக இருந்திருக்கணும். தெரியுதா? அதெல்லாம் மிரக்கல் நினைக்கக்கூடாது. அது காகத்துக்கு அறிவு. ஆனால் நமக்கு பாருங்க, சாரிபாத் விதவியினுடைய வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் சாப்பிட்டு செத்து போகிறதுக்கு. முதல்ல மனுஷனுடைய சரீரத்தில் எண்ணெய் பசை இருக்கணுமா? என்ன பசை இருக்கணும்? எண்ணெய் பசை இருக்கணும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கப்பா, கொஞ்சம் லோஷன் போடு சொல்கிறாங்கல்ல. உங்கள் பிள்ளைகளுடைய சரீரத்தில், அதுவும் இந்த எஸ்தருடைய வாழ்க்கையில் 6 மாதம் அந்த ஒளிவை எண்ணெய் வெள்ளைப்போளத்தில் ஊற வச்சாங்கன்னா என்ன அர்த்தமா? அந்த ஒளிவை எண்ணெய் இருக்கு பாருங்க, எண்ணெயில் நல்லா தேய்ச்சி கடைசியில் ஸ்கின்னே மாறிடுமா, அழகாயிருமா. ஒளிவை எண்ணெயில் தான் ஒமேகா 3 இருக்குங்கிறான். உலகத்திலே பெஸ்ட் எண்ணெய் இருக்குதுன்னா ஒளிவை எண்ணெய் தான். அந்த ஒளிவை எண்ணெயில் தான் நம்ம ஆண்டவர் அபிஷேக தைலத்தை உருவாக்க சொன்னார். அந்த ஒளிவெண்ணெய் ஒரு கூட எண்ணெயில தான் 500 ஷேக்கல் வெள்ளை பழத்தை இடிச்சு களன்னு சொன்னார்.
நான் ஏற்கனவே வகுப்பில் எடுத்திருக்கிறேன். வெள்ளைப்போளத்தை கலக்க சொன்னார். 250 ஷேக்கல் ஸ்வீட் சின்னமான் கருவாப்பட்டையை இடித்து சேர்க்க சொன்னார். அப்புறம் 250 ஷேக்கல் வசம்பு, 500 ஷேக்கல் லவங்கம், இதெல்லாம் ஒரு குடம் எண்ணெயில் கலந்தா முதல்ல அபிஷேக தைலத்துக்கு வாசனை ஊட்டுகிறார் கர்த்தர். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய ஆண்டவர் வாசனையை விரும்புகிறவரா இல்லையா? வாசனையை விரும்புகிறவர். வாசனையை விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு சென்ட் எடுத்து அடித்து போயிட்டு ஆண்டவரே நான் வரமாட்டார். அதான் நம்ம பாடுறோமே, நாட்டமாக இருந்த என்னை வாசமாக மாட்டினீரே, வாசமாக மாட்டி பாடுறோமல்ல. மனுஷனுடைய வாழ்க்கை நாறிக்கிட்டு இருக்கக்கூடாது. சின்ஃபுல் லைஃப், பாவ வாழ்க்கை நாரும். மனிதனுடைய வாழ்க்கை நாட்டமுள்ள வாழ்க்கை தான். இதை வாசமா மாத்துறதுக்கு தான் கர்த்தர் அபிஷேகநாதர். அபிஷேக தைலம் சுத்தமாக்கும். அபிஷேக தைலம் உன்னை மென்மையாக்கும். அபிஷேக தைலம் உன்னை அழகாக்கும். உடம்பு மட்டும் இல்லை பிரதர், உடம்பு மட்டும் இல்லை, பேச்சு அழகாக்குமா. ஆமென். அதான் நல்ல பாஷைகளை பேசி 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 பழகி ஆவில வளர்றவங்களுடைய பிரசங்கங்கள் கூட மடை திறந்த வெள்ளத்தை போல புறப்படும். நல்லா பேசணும். நீங்க நம்ம ஜனங்க என்ன தெரியுமா, யாராவது அரசியல்ல அல்லது உலகத்தில் அல்லது காமெடியில் எதையாவது பேசுனா அதை மட்டும் ஆன்னு பார்த்துருப்பான். நம்ம பிள்ளைக இப்போல்லாம் பார்த்தா அந்த வாட்ஸ்அப்பில் அதில் இதில் எல்லாம் காட்டு. எங்கள் வீட்டிலே காட்டினாங்க டப் ஸ்மாஷ். யாரோ பேசுனதை அப்படி மாற்றிட்டு இவங்க பேசுகிற மாதிரி அப்படி டப் பண்ணி அதை விட்டுருவாங்க. அதில் ஜாலி காட்டாடுறாங்கல்ல. சரி, அது அவங்க ஜாலி. இப்போ நம்ம அபிஷேகத்தில் இயேசுவை போல பேசணும். எத்தனை பேருக்கு ஆசை? இயேசுவை போல பிரசங்கம் பண்ணணும், இயேசுவை போல ஸ்மைல் பண்ணணும், இயேசுவை போல சிரிக்கலாம், இயேசுவை போல. உங்களுக்கு தெரியுமா, ஆவியோடும் பாடலாம், ஆவியோடு ஜெபிக்கலாம், கருத்தோடு ஜெபிக்கலாம். சரி, போகட்டும். இப்போ இந்த மேலரின் அனுபவத்தில் இதுக்கும் நல்ல வாசனை, மகிமையான அபிஷேக தைலத்தினுடைய வாசனைக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படி நான் சொல்ல போறேன். அப்போ சங்கீதம் 133 3 வசனங்கள் தான். அபிஷேக தைலத்தை சொல்லும் பொழுது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணிட்டா அவங்க மேல ஆரோனுடைய சிரசுக்கு மேல ஊற்றப்பட்ட தைலத்தை போல அது இறங்குமா. முதல்ல எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க நன்மையும் இன்பமும். சொல்லுங்க நன்மையும் இன்பமும். உங்க வீட்டில் ஹோலி அனாயிண்டிங் நிகழ்ச்சி இருக்குதா? நல்ல காரியம் நடக்கும். நன்மை ஒன்று வரும், இன்பம் வரும். சில வாசனைகள் இன்பத்தை உண்டாக்கும். அபிஷேக தைலத்தை நினைக்கும் பொழுது சங்கீதம் 45 45:6 8 வசனங்களை கொஞ்சம் உங்களுக்கு நான் படிச்சு காட்டுட்டா. தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த புறப்படுகையில் நீர் மகிழும்படி. எல்லாரும் சொல்லுங்க, நீர் மகிழும்படி. உம்முடைய வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளைப்போளம், சந்தனம், லவங்கம் இவைகளில் வாசனை பொருந்தியதாக இருக்கிறது. சந்தனம் இப்பவும் அந்த தொப்பூர் பகுதி, சேல பகுதியெல்லாம் போயிட்டா
ஒரு வாசனை வருது. சந்தனத்துக்கு வாசனை இருக்கு, வெள்ளைப்போளத்துக்கு வாசனை இருக்கு, அப்புறம் லவங்கத்துக்கு வாசனை இருக்கு. சில நேரங்களில் சில பெண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதையாவது பொருள் எடுத்து அப்படி மோந்து பார்ப்பாங்க, வாசம் வருதா. பைபிளில் தான் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதித்தார். ஆனால் யாக்கோபு ஆசீர்வதிக்கும் பொழுது, யாக்கோபுடைய அப்பா யாரு? ஈசாக்கு. வயல்வெளியின் வாசனை சொல்றாரா? இப்போ வயல்வெளிக்குன்னு ஒரு வாசனை இருக்கு. முதல்ல சென்ட்டோ வாசனையோ ஸ்ப்ரேயோ அடிச்சுக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லதுங்கிறவங்களா கை தூக்கு, கெட்டதுங்கிறவங்களா கை தூக்கு. 2 பேர் கை தூக்குறாங்க. சென்ட் அடிக்கிறது நல்லது இல்லை, அவங்க பக்கத்திலே உட்காராத. என்னது? இந்த கதையெல்லாம் விட நான் கேட்கறது, சென்ட் அடிக்கிறது அல்லது ஸ்ப்ரே அடிச்சுக்கிறது நல்லதா கெட்டதா? கெட்டதா? நல்லதா? வாழ்க்கையில் முன்னேறிட முடியுமா? எப்பொழுதுமே உடம்புன்னு எடுத்துக்கிட்டா அதுல துர்நாற்றம் வரக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. ஹோலி அனாயிண்டிங் நிகழ்ச்சிகளை எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கே ஒரு தெய்வீக வாசனை வரும். ஆமென். நீங்கள் சென்ட் அடிக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் வீட்டில் உங்கள் வீடை சுத்தமாக வைக்கணும், சரியான சுத்தமாக இருக்கணும். ஆனால் அன்னைக்கு இருந்த வாசனை திரவியங்கள் தைலத்தை கூட வாசனையாக்கியதான். ஆனால் நான் இப்பொழுது சொல்வது ஹோலி அனாயிண்டிங். உண்மையில் வாசனையை நான் கொண்டு வந்து ஊற்றுவதற்காக அல்ல. அன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு இவ்வளவு பெரிய பாத்திரத்தை தூக்கிட்டு ஒரு ஊழியக்காரர் வந்தார். அதில் பார்த்தா எண்ணெய், சரியா? எண்ணெய். திடீர்னு அவர் உள்ள நுழைஞ்சார். அது பட்டு சரி கட்டிக்கிட்டு அது நல்லா சரியாக கட்டி வந்துச்சு. எண்ணெய் எடுத்து தொப்புதும் அப்படியே வீசினார். இது எது எல்லாம் பாய் பறந்து வந்து எல்லாம் ஆடு. கடைசியில் போய் பார்த்தா பட்டு சரியெல்லாம் கெட்டு போச்சு. எதுக்கே வம்பு? உன்னை யாராவது அப்படியே ஊற்ற சொன்னார் ஆண்டவர்? அப்படி இல்லை. அபிஷேக தைலத்தை தெளிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதற்காக ஒரு ஜோடனை பண்ணிக்கொண்டு, ஒரு ஜோடிப்பு பண்ணிக்கொண்டு ஜனங்களை ஏதோ கவர்வபடியாக எதையோ ஒன்று செய்தால் அபிஷேகம் வந்துவிடும் என்று எண்ணாதே. அபிஷேக தைலத்தில் வாசனை இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த அபிஷேக தைலம் என்பதே பரிசுத்த ஆவியானவர் அல்லவா? அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரா? உன்னை பரிசுத்தமாக்குவார். அதற்கு அர்த்தம் தான் அது. ஆனந்த தைலம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதனைக்கு வரும்பொழுதும் போகும்பொழுதும் உங்களையும் அறியாதபடி ஒரு ஆனந்தம் என்கிற ஒரு மகிழ்ச்சி, இன்பம் உங்களுக்குள் இருந்து புறப்படும். இன்பம் புறப்பட்டு விட்டால் அது தெய்வீக வாசனை, பரிசுத்த ஆவினாலே உண்டாகிற சந்தோஷம். கரங்களை தட்டி ஆர்ப்பரி. உன் குடும்பத்திற்கு அது தேவை. இப்போ எலியா சாரிபாத் விதவினுடைய வீட்டிற்கு வந்த பொழுது அந்த கொஞ்ச எண்ணெய் தான். இப்போ சொல்றார் எலியா, நீ போய் அந்த கொஞ்ச எண்ணெய, அந்த கைப்பிடி மாவை, ஒரு அப்பத்தை சுட்டு முதல்ல எனக்கு கொண்டு வா. கர்த்தர் கட்டளையிடாவிட்டா இந்த சாரிபாத் விதவை கிட்ட இவர் போயிருக்கவே மாட்டார். சொல்லுங்காமே. இப்பொழுது கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த கடைசி நாட்கள்ல எந்தெந்த இடங்களில், எந்தெந்த இல்லங்களில், எந்தெந்த ஆராதனைகள்ல, எந்தெந்த சபைகள்ல அபிஷேகம் இல்லையோ, அல்லது அபிஷேகம் குறைந்து கிடக்கிறதோ, அல்லது கொஞ்சம் அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற இடங்களில் கர்த்தர் இப்பொழுது நுழைவா. பிரசங்கங்கள் வரும். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வைத்த தேவன் என் இயேசு கிறிஸ்துவாகிய இயேசு, கிறிஸ்துவாகிய இயேசு சபைகளுக்குள்ளாக இறங்குவார், வீடுகளுக்குள்ளாக இறங்குவார், உங்கள் பிரசங்கத்திற்கு மத்தியில் இறங்குவார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஊழியக்காரராக இருந்தால் அல்லது தேவனால் அழைக்கப்பட்டிருந்தால்
நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் என்பதை மறந்து விட வேண்டாம். அபிஷேகம் இல்லாதபடி நீங்கள் அழைக்கப்படவில்லை. அபிஷேகம் இல்லாதபடி நீங்கள் ஊழியத்தில் தெரிந்து கொள்ளப்படவில்லை. எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், தாயின் கருவில் உன்னை தெரிந்தெடுத்தேன், உன்னை தீர்க்கதரிசியா அங்கேயே நான் அபிஷேகம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஆமென். இந்த அபிஷேக சக்தி இருக்க, த ஹோலி கோஸ்ட், எல்லாரும் சொல்லுங்க ஹோலி கோஸ்ட். த ஹோலி கோஸ்ட் சக்தி இருக்க நமக்குள்ள இருந்தா நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கும். நமக்கு மேல பரிசுத்த ஹோலி கோஸ்ட் அக்கினி வந்துட்டா கர்ப்பப்பைக்குள்ளேயும் போகும், கர்ப்பத்துக்குள்ளேயும் போகும், வித்துக்குள்ள போகும், சரீரத்தில் இருக்கக்கூடிய செல்ஸுக்குள்ள போகும், ஜீவ அணுக்களுக்குள்ள போகும், உங்க டிஷ்யூஸ்குள்ள போகும். தெரியுமா? அபிஷேக சக்தி வரும். இப்பெல்லாம் டிஎன்ஏ உலகத்துக்குள்ள இருக்கிறோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சயின்டிஸ்ட் விஞ்ஞானியை கூப்பிட்டு நான் கேட்டேன், என்னென்னலாம் இப்போ புதுமையான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், டிஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, இப்போது நம்ம ஸ்டெம் செல் அப்படிங்கிறது ஆராய்ச்சி நடக்குது. தொப்புள் கொடி இருக்குது இல்லையா, இதை எடுத்து அதை அந்த டிஷ்யூவை அப்படி லிக்விடாக, அதாவது திரவமாக மாற்றுறதான். அதுக்குள்ளே எத்தனை அணுக்கள் இருக்கோ அதை திரவமாக மாற்றி அதை எங்கே வைக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீசர், அதில் 21 வருஷம் அதை பாதுகாத்துருவாங்களாம். அந்த 21 வருஷத்தில் அந்த ஸ்டெம் செல்லுக்கு சொந்தமான நபருக்கு ஏதாவது வியாதி வந்துட்டா, ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டா, அந்த ஸ்டெம் செல் எடுத்து அதை புகுத்து அந்த வியாதியை நீக்கி அவங்கள புதுசாக மாற்றலாம் அப்படின்னு வந்துருச்சு. இப்போது அப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, இப்போது சமீபத்தில் டிசைனர் சில்ட்ரனை உருவாக்க பார்க்குறாங்களே. பிரிட்டிஷ் யூகே பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. 2 சினை முட்டைகளை எக்ஸ் எடுத்து அதில் சில பகுதிகளை நீக்கிட்டு சரியான சத்தான பகுதியை ஒன்றாக்கி அதில் இன்னொரு வித்தை சேர்த்து டிசைனர் சில்ட்ரன், ஒரே மாதிரி ஆட்களை உருவாக்கிடலாம், ஒரே மாதிரி பிள்ளைகளை உருவாக்கிடலாம். அதுதான் டிசைனர் சில்ட்ரன். உலகம் மாறிடுச்சு, என்னென்னமோ உருவாக்கிட்டு இருக்கிறான். அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, மோல்டு, ஒரு கிட்னிக்கு மோல்டு உருவாக்குறாங்களாம். அந்த மோல்டில் இந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாத்தையும் புகுத்தி அதை லிக்விட் ஆக்கி, டிஷ்யூவை லிக்விட் ஆக்கி என்னென்னமோ பண்ணி கிட்னியை உருவாக்கலாமா, ஹார்ட்டை உருவாக்கலாமா, இப்படிலாம் பார்க்குறாங்களாம். இன்னும் ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் முடியுமா? அப்படியே உருவாக்குனாலும் அபிஷேக சக்தியால் நுழைய முடியுமா? முடியாது. ஆனால் நம்ம சரீரம் இருக்க, கர்த்தரால் உருவாக்கப்பட்ட சரீரம், இதுக்குள்ள என்ன வரலாம்? அபிஷேகம் வரும். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவர் வருவார், அபிஷேகநாதர் வருவார், பரிசுத்த ஆவியானவர் வருவார், ஹோலி கோஸ்ட் வருவார். இப்ப சொல்லுங்க ஜார். இப்ப நம்ம கொஞ்சம் ஜாருங்கிறத உங்க பாடியா நினைச்சீங்க. ஜாருங்கிறத என்ன நினைக்கணும்? உங்க பாடி. அந்த ஜார்ல இப்போ கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. இப்போ இவ என்ன செய்யறா? அந்த கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊழியக்காரர் சொன்னதை செய்யறதுக்கு பாத்திரத்தில் ஊத்துறா. ஊத்திட்டு திரும்புறா, அந்த ஜார்ல என்ன வருது? எண்ணெய் ஊறுது. சொல்லுங்க, ஹா, கைதட்டுங்க பார்க்கலாம். கத்த மாட்டீங்களா? எண்ணெய் ஊறுது. இப்ப ஜார்ல எண்ணெய் ஊறுது. விதவையினுடைய வீடே பெருகிற வீடா மாறிடுச்சு. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? முதல்ல அந்த எலியாவின் நாட்கள்ல இவ வீட்டில் எண்ணெய் ஊறுதுன உடனே பக்கத்தில் இருக்கிறவன் வீட்டில் என்ன ஊறும்? முதல்ல கொஞ்சம் வயிறு ஊறும், பொறாம ஊறும். ஆனால் அவங்க வீட்டில் அங்கே போட்டிருக்கு பஞ்சகாலம், அடுத்த மழை பெய்கிற மழையே இல்லையே. 3 வருஷம் 6 மாதம்
மழை இல்லைன்னா பஞ்சம் தானே. அப்போ இங்க ஊறதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க, வருவாங்கல்ல, அக்கா குடி எண்ணெய் கொடுக்கா கேட்பாங்களா? அவ வீட்டில் எண்ணெய் ஊறுது, பக்கத்து வீடெல்லாம் சந்தோஷம் ஊறுது. என்ன சொல்லியிருக்கு? பஞ்சகாலம் முடிகிற முடிய, மழைக்காலம் வர்ற முடிய, தேசத்தில் மழை பெய்கிற முடிய, உன்னுடைய பானையில் உன்னுடைய எண்ணெய் கலசத்தில் அது குறையாதுன்ட்டார். வந்துக்கிட்டே இருக்கு. திருச்சபைக்குள்ளாக அபிஷேக சக்தி இறங்க ஆரம்பிச்சுட்டா அது யாரும் தடுக்க முடியாது. ஆண்டவருடைய வருகை வரை சபை கர்த்தருடையது. ஆமென். நீங்கள் எந்த சபை எனக்கு தெரியாது, ஆனால் உங்க சபைக்குள்ள, உங்க சரீரத்துக்குள்ள the Holy Ghost, இந்த பரிசுத்த அபிஷேகம் என்ன ஊற ஆரம்பிச்சிருச்சுன்னா முதல்ல கீழ்ப்படியணும் ஆண்டவருக்கு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க வீட்டில் தான் இந்த ஹோலி கோஸ்டை கிரியை செய்யும். பரிசுத்த அபிஷேகம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவங்க வீட்டில் இருக்க முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஜாருக்குள்ள இருக்க முடியாது. நீங்களும் நானும் ஆண்டவர் கையில் களிமண் பாத்திரங்கள் தானே. அதான் நம்ம பாடுறோம், கர்த்தரே உம் கையில் களிமண்ணா நித்தமும் என்னை அற்பமான பாத்திரம் நான் சித்தம் போல் என்னை நடத்திடும். ஈரங்கிடும் தேவாவும் ஆவி ஊட்டி. அப்போ எலியா நுழைந்த வீட்டில் அங்க ஜார்ல எண்ணெய் அதிகரிக்க ஆரம்பிச்சது. சபைகளுக்குள்ள, மனிதர்களுக்குள்ள அபிஷேகம் ஊறப்போகுது. ஆமென். அது யார் தடுக்க முடியுமா? அதோடு கூட இப்போ நான் இந்த மேலறை, எலியாவின் நுழைந்த சாரிபாத் விதவனுடைய வீடு, அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறேன், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும். எத்தனை இன்பம் சொல்லுங்க, எத்தனை, எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை இன்பம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனை இன்பம். என் வாழ்க்கையில் 43 வருடங்களுக்கு முன்பு 17 வயதில் செத்து கிடந்த நான், இந்த உலகத்தில் இருக்க நம்முடைய வாழ்க்கையில் சாவு குறிக்கிடலாம், மரணம் குறிக்கிட பார்க்கலாம். ஆனால் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 72வது வருடம் என் சரீரம் அற்புதத்தை பெற்றது. சுகமடைந்தேன். வேதத்தை பிடிக்க ஆரம்பித்தேன். வேதத்துக்குள்ளிருந்து ஒரு அபிஷேகனை தொட ஆரம்பித்தது. ஆரம்ப 10 வருடங்கள் வேதாகம கல்லூரியில் நான் படித்திருந்தாலும் குறிப்பிட்ட அபிஷேகம் வேலை செய்தது. வேதாகம கல்லூரியில் அபிஷேகங்கள் இருக்கிறது, ஆனால் அந்த வேதாகம கல்லூரிகளிலே இருக்கிற அபிஷேகம் குறையக்கூடாது. சில வேதாகம கல்லூரிகளிலே வேதத்தை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி வேதத்தில் இருக்கக்கூடிய அபிஷேகத்தை மறைக்கிறார்கள். சில வேதாகம கல்லூரிகளிலே வேதத்தை கற்றுக் கொடுக்கிறேன், ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி சம்பளத்திற்காக ஊழியக்காரர்கள் எழுப்பி விடுகிறார்கள். முடிவில் அவர்கள் சொல்லுகிறார்கள், அற்புதம் இல்லை, அடையாளங்கள் இல்லை, இயேசு இல்லை, இயேசு உயிரோடு இல்லை. இயேசு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். உன்னுடைய தத்துவ ஞானத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. You will die. தத்துவ ஞானத்தையே பேசி 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 ஒன்றுமில்லை 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 என்று நீ சாகக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ படித்த வெறும் படிப்பில் ஒன்றுமில்லை, ஆனால் ஒரு அபிஷேகம் உன்னை பின்தொடர்கிறது. நீங்கள் வேதாகம கல்லூரியில் படித்தவர்கள் தானே. வேதத்துக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வளரட்டும். உன் அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு. 10 வருடங்கள் அந்த வேத அறிவிலை நான் பேசிக் கொண்டிருந்தேன், பாடிக்கொண்டிருந்தேன், பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன், பிரயோஜனமற்றவனாக தான் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் தைலத்தை உடைத்து ஊற்றுவதைப் போல என் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஹோலி கோஸ்ட் மகிமையின் அபிஷேகம் இறங்கியது. அங்கே கொம்பு தைலத்தை காட்டுகிறோமே, the horn of his anointing, கொம்பு தைலம். ஏன்? ஹோலி கோஸ்ட், பரிசுத்த ஆவியின் தைலம் என் மேல் இறங்கியது. அது என்னை நனைத்தது.
என்னை மகிமையாய் மாற்றியது உங்களையும் மாற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்களுடைய அறிவு, மனிதனுடைய அறிவு குறைவானது, மனிதனுடைய ஞானம் குறைவானது. மனிதர்கள் பேசுகிற பேச்சுகளில் கூட குறைகள் இருக்கலாம். ஆனால் அன்பின் தேவன் உங்களை நிரப்ப விரும்புகிறார். சாரிபாத் விதவனுடைய வீட்டை நோக்கி மக்கள் திரளாக ஓடி வந்தார்கள், உறவினர்கள் வந்தார்கள். இப்படி ஒரு கூட்டம் அங்கே கூடியது. அந்த அபிஷேக தைலம் ஊறுகிற எண்ணெயில அப்பத்தை சாப்பிட்டாங்க, அற்புதத்தினால உண்டாகிற அதிசயத்தை சாப்பிட்டாங்க. அவ்வளவுதான். அந்த மகிமை உங்களுக்கு வேணுமா? உங்க குடும்பங்கள் அற்புதம் நடக்கணுமா? செபிப்போம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் தேவை என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் தேவை என்று சொல்லுங்கள். நானும் என் குடும்பமும் நானும் என் பிள்ளைகளும் ஏன் சாகட்டும் என்று சொல்லுங்கள். நானும் என் திருச்சபையும் ஏன் சாகட்டும் என்று கேள் ஆண்டவரிடத்துல. நானும் என் ஊழியமும் ஏன் சாகட்டும்? சாகக்கூடாது. நாங்கள் உம்மாலே உருவானவர்கள், உடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். உடைய தைலம் எங்கள் மேல் இறங்குவதாக. மீண்டும் ஒரு நறுமணம் பவர் ஆஃப் காட் டிவியில காண்கிற எல்லா சனங்கள் மேல் உருவாவதாக. இதோ பவர் ஆஃப் காட் டிவி மூலமா ஹோலி அனாயிண்டிங் நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லா வீடுகளும் நறுமணமாய் மாறுவதாக. பேரின்பம் உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக, அதிசயங்கள் உண்டாவதாக. அந்த அபிஷேக தைலத்தில் அப்பங்கள் உண்டாவதாக, வார்த்தைகள் உண்டாவதாக. அந்த ஊறுகிற எண்ணெயில கர்த்தருடைய வார்த்தையின் அபிஷேகம் புறப்பட்டு வரட்டும். தரித்திரங்கள் மாறட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Hallelujah.